என்ன திருமணத்துக்கு கூப்பிடாதது எனக்கு ரொம்பவும் வருத்தமா தான் இருந்தது. ஆனா, ரீசென்ட்டா அவங்களுடைய குடும்பத்தில நடந்த இந்த விஷயத்த நான் கேள்விப்படும்போது, எனக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது. அது மட்டும் இல்லாம, குழந்தைகள ரொம்பவும் அழகா குஷ்பு வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வளர்ப்புல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க ஆக்ரோஷமா பேசியிருக்காங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப குஷ்புவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு நடிகர் ராதாரவி. அது மட்டும் இல்லாம குஷ்பு சுந்தர்சி எனக்கு பண்ணின விஷயம் நியாயமே இல்லாததா இருந்தாலும் கூட அவங்களுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு நடந்திருக்கிறது எந்த வகையிலையுமே சரி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த விஷயங்கள் நாளடைவில் குழந்தைங்களோட மனசை மட்டும் கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கையே உடைச்சிடும். இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க மேல ஒரு அப்பா அம்மா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு இவங்களும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குஷ்பு ஃபேமிலிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நடிகர் ராதாரவி. அவர் பேசின அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஷ்புவோட முதல் மகளோட திருமணம் ரீசெண்டாக கோவாவில் கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாக சைத்தன்யா, நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 90s நடிகைகளே மொத்தமாக படையெடுத்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்யராஜோட இறப்பு அப்படிங்கிறது நேர்ந்தது. அது எல்லாருக்குமே அது அதிர்ச்சியை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய மகளோட திருமண போஸ்ட்டுகளை பாக்யராஜோட இறப்புக்கு அப்புறமும் ஷேர் பண்ணிட்டு வந்த குஷ்பு மேலே நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இதை அடுத்து தான் அவங்களுடைய இரண்டாவது பொண்ணோட படம் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த படத்தில் அவங்களுடைய போஸ்டரை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவும் மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு திருநங்கை போலவே இருக்கிறீங்க, உங்கள் காலர் போன் எல்லாம் பார்க்கும்போது உங்களை அப்படியே பார்க்க ஏலியன் மாதிரி இருக்கு, அவ்வளோ ஃபேட்டாக ஒபீஸாக இருந்தீங்க, எப்படி உங்களுடைய வெயிட்டை இப்படி லூஸ் பண்ணீங்க, கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி, குளுட்டோதெனின் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இப்படி கலர் சேஞ்ச் ஆனீங்க, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை அவங்க மேலே அவங்க நிறையா முகம் தெரியாத நபர்கள் வச்சாங்க. அதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சும்மா விட போகிறதில்ல, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஆக்ரோஷமாக குஷ்பு மற்றும் சுந்தர்சி ரெண்டு பேருமே பேசிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி அவங்களுடைய இரண்டாவது மகள் நிறைய ஒபிஸ் பர்சனுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதா இருந்தால் அது இயற்கை சார்ந்து குறைச்சாதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. ஏன்னா நான் இந்த மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ண என்னுடைய ஃபேமிலி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே நேச்சுரலாக ரொம்பவும் ஹெல்த்தியாக ஃபேமிலியாக ஹாப்பியாக தான் இந்த விஷயத்த செஞ்சோம். அதனால தான் ஸ்டில் எங்களுடைய வெயிட்டை எங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஒருவேளை நீங்கள் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஆர்டிஃபிஷியலாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறீங்க அப்படின்னா அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி ஒபிஸாக இருந்த பர்சன்ஸுக்கு அவங்களால முடிஞ்ச அட்வைஸை கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளுக்கு இந்த டைமில் நான் அவளுக்கு சாதகமாக நிற்கலைன்னா கண்டிப்பாக அவளுடைய கான்ஃபிடென்ஸை நானே உடைக்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அவங்க மேலே நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சும்மா விட மாட்டேன், என்னுடைய பொண்ணோட கால் தூசுக்கு கூட நீ ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கோவமாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய பிரபலங்கள் பேசின அந்த வரிசையில் நடிகர் ராதாரவி என்னை திருமணத்துக்கு இன்வைட் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு பண வசதி அதிகமாயிடுச்சு, அவங்களுடைய லெவலே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுந்தர்சி அரசியலுக்கு வரும்போது அந்த தொகுதியில் அவர் நிற்கும் போது நான் தான் அவரை ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் தெரிவித்தேன், என்ன அவன் கூட மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னதான் குஷ்பு ஃபேமிலி அவரை திருமணத்துக்கு அழைக்கலைனாலுமே அவருடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்த உடனே முதல் குரலாக அவர் கொடுத்துருக்காரு. பெண்களை இந்த மாதிரி மனதளவில் காயப்படுத்துறவங்க, கேலி செய்கிறவங்க, உருவ கேலி செய்கிறவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. முகம் தெரியாத இந்த நபர்கள் பண்ணுறது இது ரொம்பவும் மோசமான செயல். ஏன்னா வார்த்தைகளால் ஒருத்தரை காயப்படுத்தி தவறான முடிவு எடுக்க வைக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை பற்றி தவறாக பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நிறைய நடிகைகள் கேட்டுட்டு வராங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துக்கு செய்யக்கூடியதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகள் குஷ்புக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க.